வணக்கம் வாங்க. இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கலை சேனல்ல செய்யப்படுற ரெசிபி சிக்கன்ல பக்கோடா. சண்டேக்கு ஸ்பெஷலா. எப்பவுமே நம்ம சிக்கன் வாங்கினோம்னா 65 கிரேவி குழம்பு இந்த மாதிரி செய்யும்போது பசங்களுக்கு போர் அடிக்கும். இந்த மாதிரி பக்கோடாவா செஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் பக்கோடா செய்ய சிக்கன் போன்ல சிக்கனை வாங்கி நல்லா குட்டி குட்டியா ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துருக்கு. இதுல இப்ப நம்ம பக்கோடாவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், சோம்புத்தூள், கரம் மசாலா அரை ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், கடலை மாவு 2 ஸ்பூன், பச்சரிசி மாவு 2 ஸ்பூன், நல்லா பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா பச்சை மிளகாய், நைஸ் உப்பு, நல்லா கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சிருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய், நல்லா இதெல்லாம் பிசைஞ்சிருக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சுக்கலாம். நல்லா இதையும் பெசரி ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே ஊற வச்சிடலாம். கொஞ்சம் அரை மணி நேரம் பக்கோடாவுக்கு சிக்கன் பக்கோடாவுக்கு ஊறட்டும். இப்போ சிக்கன் பக்கோடாவுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த சிக்கனை நல்லா இதில் பக்கோடா மாதிரியே சேர்த்துக்கலாம். சிக்கன் பீஸை ஒன்றுனா தனித்தனியாக ஒன்றுனா போட்டால் லேட் ஆகும். அதனால் கொஞ்சமாக கையில் எடுத்துக்கிட்டு இது தனியாக பக்கோடா மாதிரி நல்லா பிரித்து விட்டு சேர்க்கும்போது நல்லா வெந்திருக்கும் உங்களுக்கு. அடுப்பை கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கலாம். ஏன்னா உள்ளுக்கு நல்லா வேகணும், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே இந்த மாதிரி சிக்கன் பக்கோடா செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஸ்நாக்ஸ் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. இல்லை தயிர் சாதம், லெமன் சாதம், வெரைட்டி ரைஸு, ரசம் சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மீதம் இருக்கிறதையும் இதே மாதிரி ஒரே கையில் எடுத்துட்டு, ஏன்னா நம்ம ஒன்றா எடுத்து போடும்போது லேட் ஆகும். நல்லா ஒன்றா உதுத்து விட்டுக்கணும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இனிமேல் நம்ம சேனலில் தினமும் ரெசிபி போடும்போது சின்ன சின்ன டிப்ஸு சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம அந்த மசாலா சேர்த்து செய்யும்போது மசாலா கூட போயிடுச்சுன்னா கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ செஞ்ச சிக்கன் பக்கோடாவை ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். இல்லைன்னா தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ செஞ்ச சிக்கன் பக்கோடா பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.